வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் ஒரு சில காலமாகவே நீங்கள் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைங்கிறது சொல்லி மாளாது. நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், வேலை சும்மா அதிகமாக இருந்திருக்கும், உடல்நல பாதிப்பு இன்னொரு பக்கம், சொந்த பந்தங்களால் நீங்கள் பட்ட மன கஷ்டம் இன்னொரு பக்கம்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஒரு நிலை குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம், உடல்நல மேம்பாடு, மன அழுத்தம் குறையிறது, சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. வேலையிலேருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இனி வெகு விரைவிலேயே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இயல்பாகவே கடகராசி அன்பர்கள் ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். தாய் உள்ளம் கொண்டவங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், ஒரு எதிரியே வந்து இவங்க கிட்ட ஓடி வந்து உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட உதவி வாங்கியாவது, மற்றவங்க கிட்ட ஒரு பணம் பொருள் வாங்கியாவது ஓடி வந்து உதவின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக தான் இந்த கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். தியாகம் செய்யக்கூடிய குணமும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவான் தாங்க. மங்களகரமான காரியங்களுக்கு சொந்தக்காரங்க, மனோகரகன்னு சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் தான். இப்படிப்பட்ட சந்திர பகவானை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே மங்களகரமானவங்கன்னு சொல்லலாம். தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்களும் சொல்லலாம். பெரும்பாலுமே கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தை, ஒரு குழுவை வழிநடத்த போகக்கூடிய திறமை கொண்டவங்களாக தான் கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் போனாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்களோட திறமைங்கிறது பழிச்சிடும். ஒரு அதிகார பதவியில் அமரக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பாக கடகராசி அன்புகளுக்கு உண்டுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு மத்தியம வயசு வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் நீங்கள் வருவீங்க. சின்ன வயசுலேருந்து பார்க்குற வரைக்குமே நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்று தான் வருவீங்கன்னு சொல்லலாம். தந்தை வழியில் நிறைய மாற்றங்கள் இங்கே பெற்றிருப்பீங்க. தந்தையை முன் உதாரணமாக கொண்டு வரக்கூடியவங்களாகவும் கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். தாய்மொழியுமே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே வாழ்க்கை துணை மூலியமாக அதிகப்படியான பாசம் இருக்கும். ஆனால் அது சரியாக வெளிப்படுத்த தான் உங்களுக்கு தெரியறதில்ல. பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தியை கொண்டு வருவீங்க. குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய பாக்கியங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நீர் ராசிங்க. நீருக்குரிய குணங்கிறது இருக்கும். அதாவது எழுகன மனசுக்கு சொந்தக்காரங்க, கருணை உள்ளங்கிறது அதிகமாக அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நண்டு தான் இவங்களுடைய ஒரு சின்னமாக அமைஞ்சிருக்கும். நண்டு பிடி போட்டாவது ஒவ்வொரு விஷயத்திலுமே இவங்க சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா தான் கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறை நிலவு தரிசனம். அதாவது நீங்கள் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சந்திர தரிசனங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்ற நிகழ ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். சந்திர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தித்தான். வருடத்திற்கு ஒரு முறையாவது திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறதும், திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அற்புதமான பலன்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறப்ப சகல சௌபாக்கியமே வந்து சேருங்கிறதா உண்மை. மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துமே நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போன ஒரு பிரச்சனை நல்லபடியாக தீர்வு காணணும், அதுவுமே நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும் நீங்கள் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். பல வகையில் நொந்திருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. சரியாக பலரை நீங்கள் வழிநடத்தி ஒரு பொறுப்போடு செயல்பட போகிறீங்க. தலைமை பதவி உங்களுக்கு தேடி வர போகுது. பணமோ வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் ரெட்டிப்பு லாபம், உங்களுக்கு சங்கடங்கிறது இனி வராதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு ஒரு தரமான உணவு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்குறது நல்லது. இனி வீட்டில் மற்றபடி சுப காரியங்கள் நடக்க தொடங்கும். விருந்தாளிகள் வருகை இருக்கும். சுப செலவு ஏற்படும்னு சொல்லலாம்.
குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் இந்த நேரம் முன்னேற்றம் உண்டு. ரொம்ப முக்கியமாக வியாழக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் குரு பகவான் வழிபாடை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா குரு அருள் இருந்துட்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் தான். தந்தை மகனுக்கிடையே இந்த நேரம் கருத்து வேறுபாடு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் அதோட போக்குலை விட்டுறது நல்லது. பெருசுப்படுத்த வேண்டாம். பெருசுப்படுத்தினா மனக்கசப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேலை மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம் இடமாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்குது. இது சிரமமாக இருந்தாலுமே ரொம்ப காலத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இந்த இடமாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். தாராளமாக இடமாற்றம் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளோட உடல் நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பதவி உயர்வான விஷயங்கள் ஆரம்பத்தில் தாமதமாகி தான் கிடைக்கும். பொறுமையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா, உழைப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துலையுமே சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள் நண்பர்கள் உறவுல ஒரு சின்ன இடையூறும் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். கடன் தொடர்பான பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் குறைய வாய்ப்புண்டு. புதுசாக கடன் வாங்குறதை மட்டும் தவிர்க்க பாருங்க. இந்த நேரத்தில் புதிய கடன் பிரச்சனையால் உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும். ஏன்னா புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் அடைக்கிறதுக்குள்ள படாத பாடு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால இருக்கிறத கொண்டு சமாளிக்க பாருங்க. மனசில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடம்பர செலவு முறையான விஷயங்கள் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. இனி வெகு விரைவிலேயே சனி பகவானோட இடமாற்றம் ஏற்பட இருக்கிறதால நல்ல மாற்றம் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். முடிஞ்சவங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தார்பரணீஸ்வரர் கோவிலில் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்ய பாருங்கள். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. வீட்டுக்கருகில் எந்த சிவாலயம் இருந்தாலும் சரி, நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமையான பேச்சுக்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பேசணும். இனிமையான பேச்சு மூலமாக தான் காரிய வெற்றி உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரவுன்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பு தான். மற்றவங்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்காம நேரடி கவனம் செலுத்துறது நல்லது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிக உழைப்பு தேவைப்படும். ரொம்ப காலமாகவே உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்குது, வேலை சும்மா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது. ஆனால் இனி நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புண்டு. நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி இந்த நேரம் வசூலாகும். வேலையில் ஒரு நிர்வாக திறமை படிச்சிடும். எதிர்ப்பு குறைய ஆரம்பிக்கும். காரிய தடங்கிறது இனி இல்லை. இந்த எந்திரம் தீ மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாளுறப்ப மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அபரிதமான வளர்ச்சி உண்டு. குடும்பத்திலுமே இந்த நேரம் சின்ன சின்ன குழப்பங்கிறது தடை தோக்கும். ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது. அமைதியாக இருக்க முயன்றா கூட பல மாற்றம் வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட நிறைய பேர் பிரச்சனையை தூண்டுவாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. ஏன்னா விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல. இந்த நேரத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும், அது தன்னால் மறைஞ்சிடும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. குழந்தைகளோட நலனே அக்கறை தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட இந்த நேரம் வாக்குவாதம் செய்கிறது, மற்ற விஷயங்களை விவாதம் செய்கிறத விட்டுட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் நல்லது தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் எந்த வேலையும் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்கள். பண வரவு உங்கள் குடும்பத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி அமையும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த நேரம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் திறமையாக இந்த நேரம் செய்வீங்க. பல வகையில் ஆதரவு உண்டு. சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதுலேயுமே கவனமாக இருக்க பாருங்கள். சுலபமாக முடியுங்கிறது கூட நினைக்கக்கூடிய காரியம் கூட கொஞ்சம் உங்களுக்கு அதிக போராட்டங்களை கொடுத்து தான் இறுதியில் முடியும். அரசு மூலமாக நடக்கக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியம் நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. வர வேண்டிய பண வருமானம் கிடைக்கும். செயல்களில் திறமை அதிகமாக இருக்கிறதால நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே திறமைக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். முயற்சிக்கேற்ற மாதிரி தான் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கல்வியில் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ஊழல் நீங்கி கூடல் பெறக்கூடிய நேரம். அதாவது கணவன் மனைவிக்கிட்டே இருந்துட்டு இருந்த சங்கடம் சண்டை எல்லாமே நீங்கி நெருக்க அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை பெற போகிறீங்க. விருந்து முறையான நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு கலந்துக்க போகிறீங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செஞ்சு முடிய போகுதுன்னு சொல்லலாம். பண வரவு திருப்திகரமாக அமையும்.
பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கு மாதிரியான சம்பந்தங்கள் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்காலம் பார்த்தின சிந்தனை அதிகமாக இருக்குது. திட்டங்களும் நிறைய செயல்படுத்த போறீங்க. தடை தாமதம் ஆரம்பத்தில் ஏற்பட்டு தான் நீங்கும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உறுதி மட்டும் கைவிட்டுறாதீங்க. மன உறுதி ஒன்று இருந்துட்டா போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நேரம் நீங்க வாய்ப்பு இருக்குது. கல்வி நிலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படும். கொஞ்சம் சூழ்நிலை புரிந்து செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். வாகனம் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால பணவரவு பொறுத்த வரைக்குமே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அமையும். நீங்கள் மறக்காம துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலுமே எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஆரம்பிக்கும். அதுமே இந்த நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.